சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஆட்சி அமைப்புமா அப்படி என்பதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்காம். இதனால் ரொம்பவே கலக்கம் அடைஞ்சிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின். திமுகவோட மூத்த அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் செய்த செயலால் அது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. இதன் மூலமாக மக்கள் திமுகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கு சென்றாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கவே இல்லை. அதற்கு காரணம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றாதது தான். கிட்டத்தட்ட 250 வாக்குறுதியில் 20% கூட அவங்க நிறைவேற்றலை. ஸ்டாலின் அவர்கள் மொத்தம் 200 தொகுதிகளில் ஜெயிக்கணும், மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கணும் என்றெல்லாம் சொல்லிட்டு வராரு. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கும் சூழலை பார்த்தா 50 தொகுதிகளில் கூட அவங்க ஜெயிப்பாங்களா, டெபாசிட் வாங்குவாங்களா அப்படின்றதே ஒரு மிக பெரும் சந்தேகமாக இருந்திருக்கு. மீண்டும் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சார்னா கலைஞரால் முடியாததை ஸ்டாலின் செஞ்சு காமிச்சார்னு அவருக்கு புகையாரம் சூட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு ஸ்டாலினை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது. ஆனால் வெளியான கருத்து கணிப்பின்படி திமுக ஆட்சிக்கு இது சாதகமாக இல்லை. தாவேகா 15% ஓட்டு வச்சுருக்காங்க. அதை மட்டும் அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இதனால் திமுக ஓரம் கட்டப்படும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு திமுக இல்லாத ஆட்சியாக போயிடும். அதுக்கப்புறம் திமுக திரும்பி வந்து ஆட்சியை பிடிக்கிறது ரொம்பவே முடியாத இயலாத காரியமாக ஆயிடும். எப்படி இருந்தாலும் தாவேகா கட்சி யாரோட ஒருத்தராட்சி கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார். ஸ்டாலின் தாவேகாவை ஒதுக்கிட்டு வராரு என்று தான் சொல்லப்படுது. கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தாவேகாவும் சரி அதிமுகவும் சேர்ந்து ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக ஸ்டாலின் பின்னுக்கு தள்ளப்படுவார். இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாலினால் திரும்பி எழுஞ்சி ஆட்சிக்கு வரவே முடியாது. இதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம். இந்த விஷயத்தால் ஆலமரம் ஒன்று சரிஞ்சால் எப்படி இருக்கும், அதுபோல தான் ஸ்டாலினுக்கு இருக்குது என பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இடி ரைட், இந்த ரைடில் மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை மறுபடியும் கையில் எடுத்து முக்கியமான அமைச்சர்களை கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இனி என்ன தான் ஸ்டாலின் பண்ண போகிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம்.